வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி மாசி மக திருநாள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. இந்த மாசி மக திருநாளான இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்வில் 7 ஜென்ம பாவங்கள் நீங்க இரட்டிப்பு பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. அந்த வகையில் விருச்சக ராசினியர்கள் இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு, அதாவது மாசி மகம் 2025ஆம் ஆண்டு எப்போது வழிபடப்படுகிறது, இந்த நாளில் என்ன செய்தால் 7 ஜென்ம பாவம் தீரும் என்று பார்க்கும்போது இந்த மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்குதுங்க. இது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகள் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு நற்கதி அடையவும், பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் ஏற்ற ஒரு மாதமாதான் இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள் மாசி மகமாகும். இப்படிப்பட்ட இந்த மாசி மகமான அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. அப்படிப்பட்ட இந்த மாசி மகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, தமிழ் மாதங்களில் 9வது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. அதில் முதன்மையாக இருப்பது மகா சிவராத்திரி. அதை தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம். மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகிறோம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லா புண்ணிய பலன்களை தரும் ஒரு மாதமா அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் கும்பகோணம் மகாமக குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவதுண்டு. மாசி மக சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள். இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள், கோவில் குளம், கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகவும், கங்கை நதியை தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாளாகவும் அமைகிறது. இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளிலும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். அதனால்தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்கள் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் ஆசியும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த மாசி மகத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்ன என்று பார்க்கும்போது, தட்சனின் மகளான அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மக தினத்தில் தான் என சொல்லப்படுகிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் அதே நாளில் தான் என சொல்லப்படுகிறது. இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பது பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாசி மகத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன என்று பார்க்கும்போது, மாசி மகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதேபோல் பாதாள உலகத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசி மகம் நாளில்தான். அதனால்தான் இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், முன்னோர்கள், குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம். மாசி மகம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் இந்த ஆண்டான 2025ஆம் ஆண்டு எந்த நேரத்தில் மாசி மகம் வழிபடப்படுகிறது என்று பார்க்கும்போது, இந்த ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி மார்ச் மாதம் புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது. அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணி துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:50 வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. அதேபோல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணி துவங்கி சதுர்தசி திதி உள்ளதால சிவ வழிபாடு செய்வதற்கும் மிக உகந்தது. சதுர்தசி சிவனுக்குரிய திதியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முடிந்தவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம். அந்த வகையில் இந்த மாசி மக திருநாளான இன்றைய நாளில் விருச்சக ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டங்களில் முக்கிய கிரகங்களான சூரியன், சனி பகவான், செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுமே சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பொருளாதார நிலையும் திருப்திகரமாக இருக்குதுங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் வீண் செலவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வீண் செலவுகள் இருக்காது. லாபஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் மகான்களுடைய தரிசனம், குருவினுடைய ஆசி, தீர்த்த
தல யாத்திரையும் கிடைக்க இருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் மகா கும்பமேளா ஸ்தான பாக்கியமும் கிடைக்க இருக்குதுங்க. எதிர்பாராத பண உதவிகளும் கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. சுப செலவுகள் இருப்பினும் அவற்றை சமாளிப்பதில் எந்தவித கஷ்டமும் இருக்காது. அதே போல் அர்த்தாக ராசியில் சூரியன் சனி சேர்க்கையினால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். கூடுமான வரையில் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு ஒன்றில் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல ஒரு செய்தி ஒன்று தேடி வர இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு நிலை கொண்டுள்ளதால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்குங்க. பல பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க சிறந்த வாய்ப்புகள் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிப்பதால அலுவலக பொறுப்புகளில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. இருந்தாலும் நிர்வாகத்தினர், மேலதிகாரிகள் ஆகியோருடைய பாராட்டுதல் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வேலையும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் விருச்சிக ராசியினருக்கு சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சனி பகவான், செவ்வாய் ஆகிய இருவரை தவிர வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட மற்ற அனைத்து கிரகங்களுமே அனுகூலமான பாதையில இருப்பதால் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க. போட்டிகள் ஓரளவே இருப்பதால் விற்பனையும் லாபமும் உற்சாகத்தை தருங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக மாசி மகம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளது. கிரக நிலைகள் நல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானம் உயருங்க. சிலருக்கு வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது. செல்வாக்கு உயருங்க. ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வலம் வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. நினைவாற்றல் அதிகரிக்குங்க. தேர்வுகளில் நேர்முக போட்டிகள் சரியான விடையளித்து வெற்றி பெற கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளில் உழைப்பு சற்று கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைத்து லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இதனால உங்களுக்கு உற்சாகம் மேலிடுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான குரு மற்றும் சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால மகிழ்ச்சி நிறைந்த பல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள நீர்நிலைகளில் இன்றைய நாளில் புனித நீராடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.